Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இந்த பாத்ரூமோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருப்பேன். பட் என்னென்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2x4 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். கிரவுட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஸ்பேசர் ஜாயிண்ட்லாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அந்த 400 ஸ்பேசர் ஜாயிண்ட் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரானோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங். இந்த என்ட்ரானோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமோட டோர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளோரில் வந்து ஒரு கிரானைட் வந்து போட்டிருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஜாம் கிரானைட்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் இருக்கும். அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ். இந்த வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஹை க்ளோஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2x4 டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2x4 டைல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதோட டைல்ஸோட டிசைன் காமிக்கிறேன். இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைலாக தெரியுது. அதோட டைல் வந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்படின்னா அதோட டைலோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிரைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பேசர் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 mm விட்டுட்டு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதோட க்ரௌட்டிங் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் ஃபினிஷிங்கில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்படின்னா ஒரு டார்க் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். கீழேருந்து வந்து ஃபுல் டைல் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா கிளைண்ட் வந்து அப்படி தான் கேட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பீஸ்ன்றது வந்து மேலே கட் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து கீழே போடுவாங்க. பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து கீழே வேணாம், மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதோட ஜாயிண்ட் வந்து தனியாக தெரியும், மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பீஸ் வந்து மேலே வந்து போட சொல்லிட்டாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி வந்து அதோட டைலோட சைஸ் வந்து இருக்கிறதுனால எவ்வளோ அழுக்கானாலும் மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக 2x4 டைல்ஸ் வந்து 2x4 டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா 2 அடி ஹைட்டு வரும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிவைட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ஒரு வாட்டி வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்தியன் ப்ராடக்ட் இருந்தது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா அந்த மாதிரிலாம் இருந்தது. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைல்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாதிரி தான். இந்த சைடில் இருக்கிறது அதோட டைலோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டைல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் என்னால் இந்த பக்கத்தில் இருக்கிற டைல் வந்து லைட்டாக மாறும். அது கீழே இருக்கிற டைல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மாறும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அதோட கிரைன்ஸ்ன்றது வந்து ஒரே மாதிரி வந்து இருக்காது. ஏன்னா இது ரேண்டம் டிசைன் டைல்ஸ். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோப் பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வர டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2x4 எல்லாமே 2x4 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் நம்ம எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா 2x4 வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வேணால் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பட் என்னென்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தான் முடியும். அப்படின்னா அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது டைல்ஸ் லேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் டீட்டெயிலாம் கிடைக்கும். நம்ம வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சேனல் இருக்கும், செக் பண்ணுங்கள். இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீடிங் வந்து போட்டிருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்துடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீடிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாசிட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா
டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2x4 டைல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வால் டைல்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வந்து சொல்லியிருப்பேன். ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 4 டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸாக ஜாயிண்ட் வந்து நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரே டைல்ஸ், க்ரௌட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். எங்கள் கிளைண்ட்டு வந்து ஒயிட் கலர் தான் வந்து கேட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணி பண்ணுறது. பார்த்தீங்கன்னா க்ரௌட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலராக இருந்தாலும் போட்டுக்கலாம். அது வந்து பார்க்குற பார்வை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 4 டைல்ஸ் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசெக்ட் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டைல்ஸோட ஜாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த டைல்ஸ் ஜாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பேஸர் வச்சு நம்ம வந்து போட்டிருப்போம். அதில் வந்து க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட்டிங் வந்து போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட், அந்த கிரானைட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டிங், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டிங் மாதிரி சொல்லலாம். பட் இது வந்து நீட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வச்சுருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. டைல்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும். ஏன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து போடுறது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கலாம். பட் ஏன்னா அது வந்து நிறைய பேர் ரீச் ஆகாது, ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா Day 1, Day 2 இல்லை எபிசோட் EP அண்ட் Part 1, Part 2 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி